சிந்து வாட்டர் நம்ம நிறுத்துறது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜி. இது மாதிரி வந்து வார் இல்லாமல் நிறைய பண்ண முடியும் விஷயங்கள். அது ரொம்ப ஸ்லோவாக பெனட்ரேட் ஆகும். அது இந்துக்கள் முஸ்லீமுக்கும் ஒரு சண்டை வராமல் ஒரு தீர்வை கொடுக்கும். அது யாருக்கும் தெரியாமையும் இருக்கும். லாங் டேர்ம் பெனிஃபிட் கிடைக்கும். அதை தான் அவர் மீன் பண்ணார், தவிர வார் மீன் பண்ணல. வார்னு வந்தால் இந்தியாவுக்கு ஒரு பயமும் கிடையாது. வாருங்கிறது முன்ன மாதிரி இப்போது வரும் ஏவுகணை துப்பாக்கி தூக்கின்னு ஓடுற காலம்லாம் போயிடுது. இப்போல்லாம் பயோ வரைக்கும் போயாச்சு. அதாவது நான் சொல்லக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. ஐ வாஸ் என்சிசி சீனியர் ஆஃபீஸர். ஐ ஒர்க்டு இன் என்விரான்மெண்ட் சீஃப் இன் கல்ஃப் கண்ட்ரிஸ். வி கேன் எராடிகேட் தம் ஆஸ் ஈஸி ஆஸ் லைக் தட். அது வந்து ஒரு பயமும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. இனிமேட்டும் வாழாட்ட முடியாது. ஏன்னா பப்ளிக் தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப மீடியாவில் இல்லை. யாருக்கும் எதுவும் எந்த விஷயங்களும் தெரியாது. இப்போ எல்லாருக்கும் ஒட்டுமொத்த கோவம் இருக்குது. முஸ்லீம் மேலே ஒரு கோவம் இருக்குது. அவங்க பண்ண தவறுன்னு அவங்களுக்கே புரியுது. இப்படி இருக்கிறச்ச இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. ஆனால் இதை ஈஸியாக தாண்டி நம்ம வந்துட முடியும். போர் தான் இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. அதை விட ஈஸியான ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒர்க்ஸ்லாம் நிறைய இருக்குது. அது மோடிக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஈ வில்